ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்யூன் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இம்யூன் சிஸ்டம்னா என்னென்னா, தமிழில் சொல்லணும்னா எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், ஒரு வைரஸாக இருக்கட்டும், எனி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடிக்குள்ளேயே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து அதை கில் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டம். இந்த பவருக்கு பேர் தான் வந்து இம்யூனிட்டி. இதை பற்றி படிக்கிற ஸ்டடீஸ் தான் வந்து இம்யூனாலஜி. இந்த இம்யூனிட்டிக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னென்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இம்யூன் சிஸ்டமில் ஒர்க் ஆகிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ஒர்க்கு? அடுத்த வெளியிலேருந்து வர ஃபாரின் பார்ட்டிகல்ஸை கில் பண்ணுறது தான் இதோட வேலையே. அப்போ அதோட நேச்சரே என்ன இருக்கும்? டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர். அடுத்ததில் கில் பண்ணுறது, அதுதான் வந்து அதோட நேச்சரே. அப்போது வந்து நம்ம ஹோஸ்ட் செல்லுக்கும் ஃபாரின் பார்ட்டிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போனா தான் ஃபாரின் பார்ட்டிகல்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கில் பண்ண முடியும். சம் கேசஸில் வந்து அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அதோட ஹோஸ்ட் செல்ஸே வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்படியே ஒரு சில டிசீசஸ்லாம் வரும். அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபாரின் பார்ட்டிகல்னு சொன்னால் அதுக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அது என்னென்னா ஆன்டிஜன். ஃபஸ்ட்டு ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறேன். ஆன்டிஜன்னா நம்மளோட பாடிக்கு வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்காக, அதாவது பேத்தோஜெனிக்னு சொல்லுவாங்க. பேத்தோஜெனிக் அப்படின்னா என்னென்னா டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்காக அவுட் சைட் ஆஃப் பாடியிலேருந்து உள்ளே வந்து டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த பார்ட்டிக்கிள் தான் ஆன்டிஜன். அந்த பார்ட்டிக்கிளை கில் பண்ணுறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் உருவாக்குறது தான் வந்து ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு ஆன்டிஜனை அஃபெக்ட் பண்ணும். இம்யூனிட்டி வந்து 2 டைப்ஸாக இருக்குது. இன்னேட், அடாப்டிவ்னு சொல்லிட்டு. அடாப்டிவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆக்டிவ் பேசிவ். இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இன்னேட் இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இன்னேட் இம்யூனிட்டினா என்னென்னா, அது வந்து பை பர்த்தே இருக்கும். ஓகேவா? பை பர்த். அப்புறம் வந்து இதை நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறாங்க. நான் ஸ்பெசிஃபிக்னா என்னென்னா, நான் இந்த ஆன்டிஜனை தான் கில் பண்ணுவேன், நான் இந்த ஆன்டிஜனை தான் கில் பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஜென்ரலாக உள்ள இம்யூனிட்டி தான் வந்து இன்னேட் இம்யூனிட்டி. இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்கும். இப்போ நம்மளோட பாடியில் என்னென்ன இன்னேட் இம்யூனிட்டிலாம் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து அனடாமிக்கல் பேரியர். அனடாமிக்கல்னாலே நம்மளுக்கு தெரியும். அனடாமிக்கல்னால் என்ன? ஸ்ட்ரக்சரெல்லாம் எதெல்லாம் வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது ஃபாரின் பார்ட்டிக்கிள் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின். இப்போ நம்ம ஸ்கின்னே இருக்குது. நார்மலாக நம்ம ஸ்கின் வழியாக ஏதாவது பேக்டீரியா வைரஸை உள்ளே போக முடியுமா? முடியாதில்ல. அப்போ ஸ்கின்னுங்கிறது என்னது? அனடாமிக்கல் பேரியர். ஓகேவா? ஏன் முடியாதுன்னா, அதில் சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் கூட உள்ளே போக முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னோட pH லெவல் எவ்வளோ இருக்குன்னா 3 to 5 வந்து இருக்கும். 3 to 5 இருந்தாலே என்னது? அசிட்டிக் தானே. அசிட்டிக் வழியாக எந்த மைக்ரோபாவது உள்ளே போக முடியுமா? முடியவே முடியாது. ஓகேவா? செகண்ட் வந்து மியூக்கஸ். மியூக்கஸ் வந்து எங்கே இருக்குன்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, ரெஸ்பிரேட்டரி நம்ம ஏர்பான் மூலமாக ஏதாவது நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது ஏர்பான் மூலமாக ஏதாச்சும் ஒரு மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுன்னா அந்த மைக்ரோப்ஸை அப்படியே என்ட்ராப் பண்ணி கில் பண்ணிடும். ஓகேவா? இது ரெண்டுமே எதில் வரும்? இன்னேட் இம்யூனிட்டியில் அனடாமிக்கல் பேரியரில் வரும். ஃபிசியாலஜிக்கல் பேரியர். ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர். நமக்கு வந்து இப்போ ஃபீவர் வரும்போது எதுக்கு நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? என்ன நடக்குது? இப்போது ஒரு மைக்ரோப் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்துடுச்சு.
நார்மலாகவே நமக்கு தெரியும், ஏதாவது ஒன்று ஹீட் பண்ணால், இப்போ வாட்டர் ஏன் பாயில் பண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க, ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் டெத் ஆயிரும். அதே கான்செப்ட் தான், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மைக்ரோப்ஸ் எல்லாமே டெத் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஃபீவர் அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மைக்ரோப் டெத் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை கில் பண்ணுற வரைக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். நார்மல் ஃபீவரில் இருக்க டெம்பரேச்சர்னு இல்லை, நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கே வந்து மோஸ்ட்லி எந்த மைக்ரோபும் உள்ளே வராது. அந்த டெம்பரேச்சரில் தான் வந்து மெயின்டைன் ஆகும். பேத்தோஜன்ஸ் எதுவுமே உள்ளே வராமல் இன்ஹிபிட் பண்ணும் இந்த டெம்பரேச்சர். தென் வந்து லோ pH. இதுக்கு முன்னாடி பாயிண்டில் சொன்னல அதே தான். இப்போது நம்ம சாப்பிடும் போது நமக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டொமக்கில் வந்து என்ன இருக்குது, HCl ஆசிட் இருக்குது. HCl ஆசிட் என்ன பண்ணும், ஆசிட்னாலே அதோட pH வந்து 3 to 5 ஒரு அஸ்டிக் pH பிலோ 7 தான் வந்து இருக்கும். அந்த pH லெவலில் இருக்கும்போது எந்த மைக்ரோபாவது உள்ளே வர முடியுமா? வந்தாலும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து கில் ஆயிரும் இந்த HCl ஆசிட்னால. பார்க்க போகிறது கெமிக்கல் பேரியர்ஸ். நமக்கு தெரியும், நம்ம செல்ஸ்லலாம் வந்து லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஃபார்ம் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா அன்வான்ட் செல்ஸ், அதாவது இந்த மாதிரி ஆன்டிஜன் செல்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை வந்து சூசைட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைசோசோமை அதில் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து லைசோசைம். அது என்ன பண்ணுன்னா மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணிடும். மெயினாக இது எதுக்குன்னா பாக்டீரியாவுக்கு. சரி, ஓகே, பாக்டீரியாவுக்கு லைசோசைம். அப்போ வைரஸ்க்கு என்ன? வைரஸ்க்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறது பேர் என்னென்னா இன்டர்ஃபெரான். இந்த இன்டர்ஃபெரான் வந்துச்சுனாலே அந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், ஹோஸ்ட் செல்ஸில் உன்னோட செல்குள்ளே ஒரு வைரஸ் வந்துட்டான், நீ வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணு அப்படின்னு சொல்லி இன்டியூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஹோஸ்ட் செல்லை இன்டியூஸ் பண்ணிவிடும். அதுதான் இந்த இன்டர்ஃபெரானோட வேலை. பாகோசைட்டிக் பேரியர்னு சொல்கிறாங்க. இதுலன்னா ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மோனோசைட்ஸ், நியூரோஃபில்ஸ், மேக்ரோபேஜஸ், பாகோசைட்டோசஸ், இது எல்லாமே இதில் உள்ள செல்ஸ்னால் இம்யூன் சிஸ்டமில் ஒர்க் ஆகிற செல்ஸ் தான். இதோட எல்லாத்தோட வேலையுமே என்ன, ஆன்டிஜனை கில் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து லாஸ்ட் என்ன ஆன்டி பேரியர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னாலே அந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கமாகும்ல, அதுதான் வந்து இன்ஃப்ளேம் ஆகுறதுனாலே வீக்கமாகுறது தான் மீனிங். ஓகேவா? அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு பிளேஸில் அடிபட்ட உடனே நம்மளோட பிளட்லேருந்து வாஸ்குலர் ஃப்ளூயிட் வந்து அந்த பிளேஸ்க்கு எங்கே காயப்பட்டிருக்கோ அங்கே போயிடும். ஓகேவா? அதில் என்னெல்லாம் இருக்குன்னா செரோட்டோனின் இருக்கும், ஹிஸ்டமின் இருக்கும், ப்ரோஸ்டாக்லாண்டின் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா வெளியிலேருந்து அந்த வழியாக எதுவும் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வராமல் அந்த வூண்டும் சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதை க்யூர் பண்ணும் சீக்கிரமாக. இந்த ப்ராசஸ் பேர் வந்து டயபெடரிசிஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.